நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை 46 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன். சுமார் 15 லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன். இந்த 46 சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு, ஆரவாரம், அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நாளைக்கு பிரதமர் மோடி இதுவரை இன்னும் நாங்கள் இன்னும் அவருடைய ப்ரோக்ராமே முழுசாக தெரியல. இன்னும் அவருடைய பத்திரிகையில் தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கப்பட்ட பிறகு அந்த முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் கேட்க முடியும். நீங்கள் முரண்பட்டு பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. திருமாவளவன் கூட்டணிக்கு அழைச்சதாக சொல்கிறாங்க. விஜய் சீமான் கூட்டணிக்கு வரணும்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு நான் எங்கே கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு அதாவது யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாது. நான் எங்கேயாவது வெளிப்படுத்தியிருக்கிறேன்னா, எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்றுவேன் சொல்லலை. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கேன்னா, எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்கேன்னா, அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு என்னால் பெரிய கட்சி வரும்னு சொல்கிறீங்க. அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். சார், நம்ம பிராலிமலை தலைமை காவலர் வீட்டில் தொடர்ந்து திருட்டு போயிருக்கு. அது இல்லாமல் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி பணி ஓய்வு, எனக்கு விருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி தொடர்ந்து எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்போ காவல்துறையில் அதிகமாக அந்த குற்ற சம்பவம் நடைபெறுது. அவங்களே இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு என்ன சார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்லை, நேர்மையாக அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசாக கொடுக்குறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. ஆமாம், அதான் இப்போ தான் சொன்னேன். சொன்னாலும் வீடு அதை கொடுப்போம், வீடாக கொடுப்போம். அவர்கள் விருப்பப்படுறது இதில் டிக் பண்ணி கொடுப்பாங்க. அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். இது கட்டாயமே கிடையாது. இதை கொடுக்குறோம், திருப்பி கொடுத்தா ரைட்டு, கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் கிடையாது. இதை 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லுவது என்ன? முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதில் இதை கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கொடுக்குறோம். இதில் யாரும் ஏமாற்றி சொல்லலை. இதில் அவருக்கு என்ன பிரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க. அதுதானே வெளியில தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் உடைக்கிறாங்க. வெளியே தவறுதலா பேசிட்டு இருக்காங்கல்ல. என்னென்ன பேசுறாங்க? நான் தான் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி நீ கேள்வி கேட்கறீங்க. திமுகவோட ஓரணியில் தமிழ்நாடு நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயத்து கதவையோ தட்டல, மக்களுடைய கதவை தட்டி தான் நாங்க வாக்கு உறுப்பினர் சேர்க்கிறோம் சொல்லியிருக்காரு. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல. அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி. நாங்கள் போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்லையில. இதில் என்ன தவறுங்க எனக்கு புரியல. அது மட்டும் இல்லை, நான் டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்தை தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்பில் மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க.
எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்குறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் திமுக தரப்புலையா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இது அணில் ஆகிட்டாருன்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாமல் டிடிவி தினகரன் நம்ம வந்து காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏங்க அவரெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு அது கேட்காதீங்க. தயவு செய்து வேற ஏதாவது கேள்வி. அவர் இருக்குதான்னு சொல்கிறாரு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. நாங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா சார், நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலது தான் பேச முடியும் ஊடகத்தில், சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு தொடங்கியிருக்காரு. அதான் எப்படி சார் பார்க்கலாம் சார்? அது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவர்கள் கட்சி வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முடியும். அதில் போய் நான் எப்படி கருத்து சொல்லுவேன்? அனுமதி பெறாத கட்டிடங்களை கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குறதுலயும் பிரச்சனையா இருக்கு. கிராமத்தில் போய் ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமாக தான் இது பார்க்க முடியும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும் தான். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க. அதில் அனுமதி வாங்குன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அனுமதி வாங்கலைன்னா நீங்கள் உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்துருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அதை நடைமுறை கொண்டாடலாம். உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்கள் செய்யலாம், உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் இல்லை. கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டத்தில் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இல்லை. அதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நீங்கள் தோட்டத்தில் நீங்கள் நிலம் உங்களுக்கு உரிமையாக இருந்தால் கூட நீங்கள் வீடு கட்டினா இது மாதிரிலாம் செய்யணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவை கொடுத்து அப்புறம் செயல்பட்டால் பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிறுத்தலை அப்படின்னு அமைச்சர் வந்து பழனி தியாகராஜன் எப்போ நிறுத்தினாங்க? லேப்டாப் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்குறோம். 7,300 கோடி கொடுத்துருக்குறோம். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். தாலிக்கும் தாமும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லையெல்லாம் சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு. எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஒரு பிரதான திட்டமாக நீங்கள் தான் துவக்கி வச்சிங்க. 4.5 ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு சார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணாக போய் கடலில் கலக்கு. அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் விட்டதன் மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது. இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டார் திட்டம் தொடரும். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதே நேரத்தில் அரணாங்கி பக்கத்தில் ஆவடாவில் ரெட்டை கொலை நடந்திருக்கு. தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கொலைகள் நடைபெற்றிருக்கு. சட்டம் ஒழுங்கு 2026 தேர்தலில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா சார்? அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்கதையாக இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது.
நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, சரியாக சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறிதளவும் அச்சம் இல்லை. குற்றச்செயல் புரிகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும், கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால் தான் குற்ற நிகழ்வை தடுக்க முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி வழங்கல அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் வந்து வலியுறுத்தப்படும். என்னங்க கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வழங்கல, ஒரு ரூபா கூட வழங்கலன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தப்படுங்க. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாக தான் சரி, எதிர்கட்சியாகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் வந்து உடல் உறுப்பு திருட்டா முறைகேடான ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. 2019 இதே திருட்டு நடந்திருக்கு, நாமக்கல்லோட நடந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதில் முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு வந்து நீ சிந்தித்து கேட்டுக்கணும், இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம், சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கம் வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியிலும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். மாவட்டத்தில் சொல்றாரு, நீங்க திருட்டுன்னு சொல்றீங்க, முறைகேடுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் அர்த்தம். உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யார் சிந்திச்சுப்பார். ஒரு சாதாரண மற்றவங்களாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமாக உள்ளே போகல, பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென்று ஒரு ஐஏஎஸ், அதை மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் அதை சொல்கிறேன். ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். ஐயா, திருவள்ளூர்ல 2 மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு, வெறியாட்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க அற்புதமாக கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனால் முதலமைச்சரும் சரி, அவர் அமைச்சர் சகாக்களும் எங்கே நடக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வர்ற செய்தி தான் நானும் சொல்கிறேன். எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும். உங்களை போல் இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்கிறேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போகிறாங்க, 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி, பின்னாடியே ஒரு வாலிபர் போகிறாங்க, அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போகிற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம், சில ஊடகத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியலுக்கு ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையாக இருக்குது. ஆனால் இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்கிறார். பிரதான எதிர்க்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை, அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனால் ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. 2 கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு திமுக வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்துக்கிருக்காங்க. அதே உத்தியை பயன்படுத்தி தான் இப்போ நீங்கள் இந்த விளம்பரத்தை 10 மார்க் போட்டு அதிமுக பொதுமக்களிடம் உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா? ஏங்க, இது உறுப்பினரை சேர்த்தியா சார்? நீங்கள் ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதில் எங்கே உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கணுமா? இதில் என்ன கொடுத்துருக்கோம்?
இதில் என்ன கொடுத்துருக்கோம்? மார்க் போட சொல்லியிருக்கீங்க. இதில் அதே இருக்கிறதா யுக்தியை பயன்படுத்தி பொதுமக்கள் சார், எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்லாம் சேர்த்து முடிச்சாச்சு. மறுபடி புதுசாக சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் காலங்காலமாக வேறு அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்பு தான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது, திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டருடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடாக கொடுத்து இணைங்க ஓடிபிலாம் வாங்கலாம். சரியா? நீதிமன்றம் வரைக்கும் போச்சுல்ல சார். இதில் என்ன இருக்குது அதை முதல் படித்து பாருங்க. நாங்கள் சொன்னால் தப்புங்கிறாங்கல்ல, நாங்கள் சொல்வது தப்புங்கிறாங்க. நாங்கள் 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்குறோம். விருப்பப்பட்ட எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அவங்களே வச்சுக்கலாம். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. கடந்த காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து விமர்சனம் செய்யும் போது சபை நாகரிகம் பற்றி சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ இருக்க கடந்த 3-4 ஆண்டுகளாக விமர்சனங்கள் பெயரில் கடுமையான அரசியல் கட்சி தலைவர்களை கடும் விமர்சனங்கள் உருவாக்குவதற்கு ஏற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்து நல்லதா? இந்த கேள்வியெல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கணும். எப்படிலாம் இன்னைக்கு பேசினாங்க நல்லா பாருங்க. எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினார் முதலமைச்சரும் திரு துணை முதலமைச்சர் எப்படி பேசுனான்னு உங்களுக்கு எல்லா ஊடகத்திலும் இருக்குது. நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை. எந்த இடத்துலையுமே நான் வந்து மரியாதை குறிச்சா பேச மாட்டேன். எங்க உரிமையில பேசுறேன் சொல்ல சார். பொதுவா இருக்கிறீர்கள்லாம் நான் வந்து பொறுப்பல்ல. என்னை பற்றி தான் நான் பேசுறேன். நீங்க உரிமையில பேசுறீங்கன்னு சொல்லிருக்காங்க. உரிமையில எந்த இடத்துல நாங்க இது வரைக்கும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களே கேள்வி கேட்கறேன். நான் பேசுறது தப்பா? நாங்க மேடையில் பேசும்போது கூட அது வந்து அதாவது சில நேரத்தில் வேகமாக பேசிக்கிட்ட பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறுன்னு எடுத்தீங்களா? என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க. புழுவாட்டம் ஊர்ந்து போனாங்க. இதான் பேசுறது. ஒரு முதலமைச்சரை புழுவாட்டம் நினைஞ்சு போறாங்க. இன்னொருத்தர் பேசினார், அது வேண்டாம். உதயநிதி என்ன பேசுறாங்க, திரு உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க, எல்லாம் வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. அழைப்பு விடுக்க மாட்டீங்களா?